வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறோம், இதை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும், அமைப்பாளர் எந்த விதத்தில் உதவி இருக்கிறான்னு எல்லாத்தையுமே இந்த பாட்டில் நான் சொல்லியிருக்கிறேன். கைலாசநாதரை காணலாமே. திருக்குட நன்னீராட்டு விழா பெருமானின் அருளோடும் அனைத்து நல் உள்ளங்களின் உதவியோடும் மோகன்ராஜ் ஐயாவின் வழிகாட்டுதலோடும் சிறப்பாக நடந்தேறியது. பார்த்தனுக்கு ஒரு சாரதி பார்த்த சாரதி, நம் சிவமடத்துக்கு ஒரு சாரதி சிவசாரதி நீங்கள் தானே. பார்த்தனுக்கு ஒரு சாரதி பார்த்த சாரதி அன்று சிவமடத்துக்கு ஒரு சாரதி சிவசாரதி நீங்கள் தானே என்று மங்கள் மகால் மக்கள் மகளாக மாறியதன்று சிவனடியார்களின் வருகையால் திக்கு முக்காடியது. எங்கு நோக்கினும் மக்கள் கூட்டம் இருப்பினும் மந்திர ஒலிகளை கேட்டு கட்டுண்டு இருந்தார்கள். இது விந்தையிலும் விந்தை. மண்டபம் அமைதியின் மகளாக மாறியது. திரு 10 ஊர் திரு 11 ஊராக மாறியது என்ற பைரவரின் கூற்று அனைவரையும் புல்லரித்தது. கைலாசநாதரை காணலாமே என்ற பாடல் அனைவர் மனதையும் இசையால் தொட்டது, என்னை தைத்தது. கிடைத்தது பெருமானின் பாடல். இது சாதாரண பாடலே அல்ல, அந்த பெருமானை எங்களை கைலாயத்துக்கு அழைத்து சென்ற பாடல். இப்படி மந்திர ஒலிகளை கேட்டு இசையில் லயித்து பெருமானை ஆனந்தமாக பார்த்து கொண்டிருந்தோம். காலம் இப்படியே இருக்காதா என ஏங்கினோம். காலம் இப்படியே இருக்காதா என ஏங்கினோம். மாயை தன் வேலையை காட்ட ஆரம்பித்தது. பசி வயிற்றை கிள்ளியது. ஒரு சான் வயிற்றை ஏன் படைத்தாய் இறைவா? சடமாக இருந்த எங்களை மீட்டு கருவிகள் பூட்டி தனு கரண புவன போகங்களை படைத்து அழகு பார்த்த கருணை கடலே, தங்கமான மனசுக்கு தங்கம் போட வேண்டாமா? சடமாக இருந்த எங்களை மீட்டு கருவிகள் பூட்டி தனு கரண புவன போகங்களை படைத்து அழகு பார்த்த கருணை கடலே, மனதில் ஒரு கேள்வி, ஒரு சான் வயிற்றை ஏன் படைத்தாய்? இதற்காக வேலை ஒன்றை தேடுகிறோம், குடும்பத்தை நாடுகிறோம், பிணியால் வாடுகிறோம், முடிவில் உன்னிடமே வந்து முறையிடுகிறோம். இதை கேட்ட பெருமான் கலகலவென்று சிரித்தார். உனக்கு என்ன ஆனந்த நடராச பெருமான் ஆயிற்று, நீ சிரித்து கொண்டே இருப்பீர் என்றேன். இதை கேட்டு மேலும் சிரித்தார். சிரிப்பு விண்ணை முட்டியது. உன் திருவடியை வந்தடைய இதுவும் ஒரு வழியா என மெல்ல கேட்டேன். சிரித்து கொண்டே பெருமான் முருகனை பார்த்தார். சிரித்து கொண்டே பெருமான் முருகனை பார்த்தார். முருகன் புன்சிரிப்போடு மயிலையும் வேலையும் பார்த்தார். மயில் வேலாக ஒரு அமைப்பாளரை இந்த மடத்திற்கு அனுப்பி மயில் வேலாக ஒரு அமைப்பாளரை மடத்திற்கு அனுப்பி மேன்மை மிகு சைவ நெறியை உணர வைக்கின்றார். கசடரவும் உரை போடும் கற்று வாழ்வில் உயர்ந்தால் மும்மலங்களை அகற்றி முடிவில் கைலாசநாதரை காணலாமே, கண்டு சிக்கன பிடிக்கலாமே. பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய்மை மேகண்டார் சன்னதிக்கோர் மெஞ்ஞானுபானுவாகி குயிலாளு பொழில் திரு ஆடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாது மரபுடையோன் திருமரபு நீடோடி தலைகமாதோ திருமரபு நீடோடி தலைகமாதோ திருமரபு நீடோடி தலைகமாதோ. வான்மிகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றபமும் ஏழ்மி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.